தற்போது அறிவாலயத்தில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சென்னை குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய மேலாண்மை இயக்குநர் திரு சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களிடத்தில் நானே நேரடியாக கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கிறேன். இலங்கை தேர்தலில் ராஜபக்சே தோல்வியை விளைவித்தார். அதேபோல தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் அதிபர் தேர்தலில் பொழுது பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? நீங்க எப்படி எந்த நோக்கத்தோட எந்த கருத்தோட நீங்க கேட்கறீங்களோ அந்த நோக்கத்தோட தான் நான் பாக்குறேன். ஆமா, நிச்சயமா இது திசை திருப்புகிற முயற்சியில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி காவல்துறை துணையோடு இந்த பணியில் ஈடுபட்டிருக்கு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தலைவர் கலைஞர் அவர்கள் இது குறித்து கூட மிக தெளிவாக இன்றைக்கு இதை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒருவேளை ஈவிகே இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கூறிய கருத்திலே அவர்களுக்கு ஏதாவது மாறுபாடுகள், வேறுபாடுகள் அல்லது அவதூறான நிலையில் அந்த கருத்துக்கள் இருந்திருக்குமே ஆனால் அது சம்பந்தமாக அவர்கள் வழக்கு போடுவதற்கு உரிமை உண்டு. பல வழக்குகளை, அவதூறு வழக்குகளை போட்ட கட்சி ஆட்சிதான் இந்த ஆட்சி. எனவே அந்த முறையை கையாளாமல் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த போராட்டத்தை திசை திருப்புகிற வகையில் இன்றைக்கு அது அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முன்னிலையிலேயே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய கொடுமை. இதை உடனடியாக நிறுத்த வேண்டும். அதை குறித்து தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டார். நீங்கள் அந்த கருத்தை எப்படி பார்க்கிறீங்க? மோடி ஜெயலலிதா சந்திப்பை இது நான் மட்டும் இல்லை, எல்லாருடைய கருத்து அதுதான். நான் மட்டும் இல்லை, தனிப்பட்ட முறையில்